என்றால் இலங்கை பொருளாதாரம் வரலாற்றில் அப்படிதான் 71ஆம் ஆண்டா இருக்கலாம், 90ஆம் ஆண்டா இருக்கலாம். மத்திய கிழக்குல பெட்ரோலிய விலை அதிகரித்தாலே இலங்கை பொருளாதாரத்தின் வளர்ச்சி மிக மோசமா வீழ்ச்சி அடைந்ததான் வரலாறு. அது 71ஆம் ஆண்டுல நடந்திருக்குது, 90ஆம் ஆண்டுல நடந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், இலங்கை பொருளாதாரம் எப்பவும் உள்நாட்டு வெளிநாட்டு அதிர்ச்சிகளை தாங்கக்கூடிய நிலைமையில இல்லை. இப்பொழுது எங்கள்கிட்ட ஒரு $6 பில்லியன் தான் கையிருப்பு இருக்குது. உல்லாச பயணத்துறையே எங்களுக்கு ஒரு 6 பில்லியன் தருகின்றது. அதே நேரம் வெளிநாட்டு பண அனுப்புதல்கள் 8 பில்லியன் 6 பில்லியன் அல்லது 7-8 பில்லியன் வருது என்று சொன்னால் நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். அந்த பணத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட $15 பில்லியன் இலங்கைக்கு வராவிட்டால், உல்லாச பயணம் அடுத்த பண அனுப்புதல்கள் வராவிட்டால் இலங்கை பொருளாதார நிலைமை என்னவாகும்? மற்றது பெட்ரோலும் வரவில்லை, கேஸும் வரவில்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 மாதத்தை தாண்டி இலங்கையுடைய இருப்பு போதுமானது அல்ல. அதுக்கு இடையில எங்களுக்கு வேணும், எங்களுடைய பெட்ரோல் எங்கிருந்து வருது என்று சொன்னால் கூடுதலாக சிங்கப்பூர், தென்கொரியா, அடுத்தது வியட்நாம். இப்ப நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியத்தை தான் கூடுதல் இறக்குமதி செய்கிறோம். அந்த நாடுகளுக்கு மசகண்ணை போகாவிட்டால் எங்களுக்கு பெட்ரோல் வராது, கேஸும் வராது. அப்ப இந்த நிலைமை மாற வேண்டுமா என்றால் இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது யுத்தத்தை முடிவுறுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அரிதாக இருப்பதாகவே அந்த களமுனைகளில் இருந்து பார்க்கின்ற போது தெரிகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கலாம், நாங்கள் இந்த 40 நாட்களுக்குள் இழந்தவற்றுக்கான பதிலடியை மிகவும் துல்லியமாகவும் முறையாகவும் வழங்குவோம். இப்போது நடைபெறுவது எங்களுடைய யுத்தம் அல்ல, இப்போதுதான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் முழு வளத்தையும் பயன்படுத்தவில்லை என்று கூறுகின்றார். அதே நேரம் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நாங்களும் இப்போது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறோம், முழு அளவிலான யுத்தம் வெகு விரைவில் தொடங்கும் என்கின்றார். உலகம் எங்கு செல்ல போகிறது, யார் பேச போகிறார்? உண்மையிலேயே 2-3 விஷயத்தை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். அமெரிக்காவும் சொல்லுகின்றது இனித்தான் அடுத்த தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் வரப்போகின்றது. இஸ்ரேல் இந்த வாய்ப்பை மிக துல்லியமா 24 மணி நேரம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவை விட இஸ்ரேல் தான் மிக வேகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு விஷயம். அமெரிக்காவுடைய மிக பாரதூரமான குண்டுகள் எல்லாம் ஈரானில் வீசப்படுகின்றன. ஆனால் ஈரானும் பின்வாங்குவதாக இல்லை. ஈரானுடைய தந்திரோபாயம் என்னவாக இருக்குது என்று சொன்னால், மத்திய கிழக்குடைய பொருளாதாரத்தை சிதைத்து பெட்ரோலிய விலை அதிகரித்து அதன் மூலம் தங்களுடைய ஆளுமையை காட்டுவதற்கு அவள் முற்படுகிறார்கள். ஆகவே ஈரானுடன் அமைதி திரும்பாவிட்டால் மத்திய கிழக்கு முழுக்க பாதிக்கப்படும், உலகத்துக்கே எண்ணெய் கிடைக்காம செய்வோம். அந்த பாதிப்புகளை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி அமெரிக்காவை நாங்கள் அடிபணிய செய்வோம் என்பது போலதான் அவர்கள் செயற்படுறார். என்று அவர்கள் இஸ்ரேலை தாக்கியதை விட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் கூடுதலான ஏவுகணைகள் மூலமா தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப கட்டார் மீது அதிகமாக இன்று அசர்பைசான் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கின்றது. நேட்டோ உறுப்பு நாடான துருக்கி மீதும் ஏவுகணைகள் பாய்கின்றன. இவ்வளவு நாளும் துருக்கியை மட்டும் விட்டு வைத்திருந்தது, இப்ப துருக்கியை நோக்கியும் ஏவுகணைகள் பாய்கின்றன.